ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்லைனை ஒன் டேல பிரேக் அவுட் பண்ணி 2 நாளா கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு புல்லிஷ் கன்டினியூஷன் நமக்கு குறிக்கும். மார்க்கெட் வந்து ஸ்டில் பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பம்ப் வந்து மொமெண்டம் எப்படி இருக்க போகுது, லிட்டில் பம்பா இல்ல ஒரு பிக் பம்பா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சினாரியோ நடந்ததுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் சொல்றேன். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லயும் போட்டுட்டு இருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போலாம். ஃபர்ஸ்ட் பிடிசி பார்த்தலாம், நெக்ஸ்ட் எத்திரியும் பார்க்கலாம். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74,600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது வந்து லீனியர் சார்ட். நல்லா பாருங்க. இதுவரை உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் காமிச்சிட்டே இருந்தல, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் சார்ட்டோட ட்ரெண்ட் லைன். ஓகேவா? லாகரதமிக் சார்ட் இன்னும் நான் வரையில. இந்த வீடியோவில் நான் லாகரதமிக் ட்ரெண்ட் லைனை நான் காமிக்க போகிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியரோட சார்ட், லீனியர் சார்ட்டோட ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு இதுவரை நீங்கள் பார்த்து ட்ரெண்ட் லைன் தான். ஓகே, இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணது ஒன் டேல பார்த்தீங்கன்னா 2 நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரே ப்ரைஸ், ஒரே ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் நான் கன்சர் வச்சிருக்கேன் 74,600. ஸோ இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லேயே ப்ரைஸ் வந்து 2 நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டு ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன குறிக்கும்னா ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கு குறிக்கும். இந்த கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த 80,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்சல்டேஷன் ஓகேவா? இந்த 80,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது வந்து லீனியர் சார்ட்டோட அப்டேட். சரிங்களா? இது லீனியர் சார்ட்டோட அப்டேட். இப்போ பாருங்க, லாகர்தமிக் சார்ட் வைக்கிறேன். லாகர்தமிக்கோட சார்ட் வைக்கிறேன். ட்ரெண்ட் லைன் வைக்கிறேன். அப்போ பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாகர்தமிக் சார்ட். இப்போ லாகர்தமிக் மாற்றினோடனே உங்களுக்கு பார்த்தீங்களா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. லாகர்தமிக் எப்படி மாற்றுறதுன்னா, நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் மாற்ற முடியாது. எக்ஸ்சேஞ்சில் மாற்றலாம், பட் ஃபோன்லலாம் அது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ட்ரேடிங் வியூ வச்சுருக்கேன்ல, இந்த ட்ரேடிங் வியூவில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாகர்தமிக்னு இருக்கும். இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா லீனியர் சார்ட் வந்துடும். லாகர்தமிக் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா லாகர்தமிக் சார்ட் வந்துடும். இதுதான். இப்போ இந்த லாகரிதமிக் சார்ட்டோட ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். லாகரிதமிக் சார்ட்டோட ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் டச் பண்ணவே இல்லை. சரியா? இன்னும் நமக்கு டச் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்கா? இப்போ நமக்கு இந்த லாகரிதமிக் சார்ட்டை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டு இந்த புல் பேக் வரதுக்கு முன்னாடி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போகும். மேலே போயிட்டு மேக்ஸிமம் மேக்ஸிமம்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 80ல இருக்கு. 80,000ல ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரையும் மேக்ஸிமம் போகும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு போகலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 74, 78 வரையும் வேணா போகலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு முன்னாடி கீழே இருக்கு. அதனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அந்த 80 வரையும் போச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு மேசிவ் ரிஜெக்ஷன், ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 15 மினிட் கேண்டில்லையே ஒரு பெரிய ரிஜெக்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 80 போயிட்டுனா. அப்படி இல்லைன்னா இந்த 74 வரையும் போகும். 77 74 சொல்ற பாருங்க. 77 77 78 வரையும் போயிட்டு ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் 80 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ரிஜெக்ஷன் பாயிண்ட் 77ல இருந்து 78ல ஒரு ரிஜெக்ஷனு, அப்படி இல்லைன்னா 80ல ரிஜெக்ஷன் இருக்கு சொன்னல. இந்த 77ல இருந்து 78 அதுக்குள்ள ரிஜெக்ஷன் வந்தா ரிஜெக்ஷன் மெதுவா வரும். அப்படி இல்லை அப்படின்னா 80 போயிட்டுனா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஸ்பீடா வரும். சரிங்களா? அப்படின்னா 50 மினிட் கேண்டிலே 2000 3000 டாலர் வந்து ஒரு 50 மினிட் கேண்டிலே பெரிய ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? 80லாம் போச்சுன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஏரியா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் வரும். அந்த ரிஜெக்ஷன் வந்து வந்துட்டுனா அதுக்கப்புறம் வந்து புல் பேக் நடக்கும். அந்த புல் பேக் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த 66 வரையும் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் வந்து கீழே லிக்விடேஷன் இருக்குங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டில் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் இருக்கு. இது பாருங்க, பார்த்தீங்களா? இது வந்து கரெக்ஷன் மார்க்கெட்டு, கன்சாலிடேட் மார்க்கெட்டு.
ஸோ இந்த கன்சாலிடேட் மார்க்கெட் வந்தாலே லிக்விடேஷன் தான் ஹெவியாக. ஏன்னா ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்டு எதுக்காக போடுறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சு. கன்சாலிடேட் மார்க்கெட் எதுக்காக போடுறாங்கன்னா லிக்விடேஷனை உருவாக்குறதுக்கு தான் அங்கே கன்சாலிடேட் மார்க்கெட்டே போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? லிக்விடேஷன் உருவாக்குறதுக்கு தான் கன்சாலிடேட் மார்க்கெட்டு. இப்போ வந்து கன்சாலிடேட் மார்க்கெட் போட்டதுனால என்ன ஆகும்னா மேலேயும் லிக்விடேஷன் இருக்கும், கீழே லிக்விடேஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படிச்சதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மேலே ப்ரைஸ் போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு 60க்கு கீழே வராது. நான் என்ன எதிர்பார்க்கல, 60க்கு கீழே வராதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு 66 வரையும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஒரு பம்ப்பு. அந்த பம்ப் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த 98 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? இதுதான் நான் எல்லா வீடியோவும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து புல் பேக் வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மேலே போயிட்டு தான் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிடிஸோட அப்டேட். நெக்ஸ்ட் எத்ரீம் அப்டேட் சொல்லுவோம். எத்ரீமும் பார்த்தீங்கன்னா லீனியர் சார்ட் வச்சுருக்கேன். லீனியர் சார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். சரியா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 4 நாள் மேலே ஆகுது. 4 நாள் ஆகுது. இன்னையோட 6வது நாள். எப்போயோ பிரேக் அவுட் பண்ணிட்டு எத்ரீம் மார்க்கெட்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது லீனியர் சார்ட்டில் இதுவரை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோலாம் லீனியர் சார்ட். இப்போ அப்படியே வந்து லாகரிதமிக் பாருங்க. லாகரிதமிக் மாற்றணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பாருங்க, லாகரிதமிக் மாற்றினேன். மேலே பாருங்க, எந்த டச்சும் நடக்கலை. ட்ரெண்ட் டச் நடக்கல. அதனால மேலே போகிறது வாய்ப்பு. மேலே போயிட்டு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புல் பேக் நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு வரும். இப்போ மேலே இன்னும் இங்கேருந்து புல் பேக் வராதுங்க. நான் மறுபடியும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லலை, இங்கேருந்து புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி மேலே போனால் தான் புல் பேக் வரும். இப்போ மேலே வந்து நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 2500 வரையும் டார்கெட். அட்லீஸ்ட் 2450 வரையும் 2450 டார்கெட். அந்த ஏரியா வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் திரும்பும். பாருங்க, ஏரியா வரையும் போயிட்டு அப்புறம் மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு. ஓகே, இப்போ இந்த ஏரியா வரையும் போயிட்டு அப்படியே மேலே போயிடாதுங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஏரியா வரையும் 2500 வரையும் போயிட்டு அப்படியே மேலே போயிடுமானா? இல்லை, அப்படியெல்லாம் மேலே போகாது. இப்படியே மேலே போகணும். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இப்படி மேலே இப்படி கேட்கறனால ஏதோ பெருசாக க்ளோஸ் வச்சு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் சினாரியோ வேற மாதிரி மாறிடும். அது நான் வந்து அப்படி நடந்தா நான் சொல்கிறேன். அது சினாரியோ வேற. அப்படி நடந்தா நான் சொல்கிறேன். என்னுடைய கணிப்பு இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வரும். இப்போ நான் 4 ஹவரில் வைக்கிறேன் பாருங்க. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் மார்க்கெட்டில் போகுது. புரியுதுங்களா? இப்போ இது வந்து நமக்கு முழுக்க முழுக்க கன்சாலிடேட் மார்க்கெட். இங்கே பாருங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு 4 ஹவரில். பம்பு டம்ப், பம்பு டம்ப்பு, பம்பு டம்ப்பு, பம்பு டம்ப்பு, பம்பு டம்ப். என்னென்ன பார்க்குறேன்னா போயிட்டு மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டம்ப்பு, அப்புறம் மார்க்கெட்டு அப்படியே கீழே இது வரையும் வரும். 2000க்கு கீழே தான் லிக்விடேஷன் நிறைய இருக்கும். 2000 வரையும் 2000 கீழே வரையும் லிக்விடேஷன் இருக்குது எத்ரீமுக்கு. அதை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகும்னா ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2500 வரையும் போகிறது வாய்ப்பு இருக்கா? அதுக்கப்புறம் போயிட்டு மார்க்கெட் வந்து 2000 கீழே வந்துட்டு 2000 கீழே எங்கே மேக்ஸிமம் 2000 கீழே வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2000 கீழே எங்கே வேணாலும் ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகலாம். எந்த இடத்துல வேணாலும் ரிட்டர்ன் ஆகலாம். ஆனால் எத்ரீம் மறுபடியும் another low போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகும். மேலே போகும், போயிட்டு அதுக்கப்புறம் கீழே
அப்புறம் மேலே போகும். ஓகேவா? ஆனால் இது ஓவராலாக ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரு. அப்படி இல்லைன்னா இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டுனா சினாரியோ மாறுது. அது நான் அந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இது வந்து பிடிசி அண்ட் எத்திரியமோட ஃபுல் அப்டேட் நான் சொல்லிட்டேன். லீனியர் அண்ட் லாகரிதமிக் சார்ட்டோட அப்டேட்டு. பம்ப் இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வராது, இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரும் அப்படின்றத வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போனால் தான் ஒரிஜினல் புல்லிஷாக இருக்கும் மார்க்கெட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப மேலே போயிட்டுனா அது சினாரியோ வேறு மாதிரி மாறும். அது நான் அப்புறம் சொல்கிறேன். அது நடந்துச்சுன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வந்து ஒரு எஜுகேஷன் நாலேஜாக வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட் வச்சுருக்கீங்க. இது வந்து இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.